Hello everyone, welcome to Future Vision Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 5 Thermodynamics பற்றி பார்ப்போம். இந்த யூனிட்ல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி, யூனிவர்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் அண்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன்ஸ் இந்த டாபிக்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் மீன்ஸ் ஃப்ளோ ஆஃப் ஹீட். தெர்மோனா ஹீட்டு, டைனமிக்ஸ்னா ஃப்ளோ. ஃப்ளோ ஆஃப் ஹீட் அண்ட் இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃபார் அ பவர் ஆர் ஒர்க் டு பி டன். நம்ம ஒரு சிஸ்டமில் ஹீட்டை பாஸ் பண்ணி அங்கே நம்ம ஒரு வேலையை வாங்க போகிறோம், ஒரு ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது ஒரு சிஸ்டமில் நம்ம ஒரு ஹீட்டை கொடுக்கும்போது அங்கே என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இப்போது சிஸ்டம்னா எனிதிங் விச் இஸ் அண்டர் ஸ்டடி, the collection of matter that is being studied. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் வித்தின் அ வாட்டர் பாட்டில், மில்க் இன் அ கப். இப்போ ஒரு கப்பில் நம்ம மில்க் வச்சுருக்கோம்னு சொன்னால் அந்த மில்க், அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்மளோட சிஸ்டம். நம்ம அதை பற்றி படிப்போம். ஸோ அதுதான் எனிதிங் விச் இஸ் அண்டர் ஸ்டடி, அதுதான் நம்மளோட சிஸ்டம். நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க். நம்ம லெபார்ட்டரியில் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவோம். ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்க், ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்லாம் வச்சு பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள உள்ள நம்ம ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த சொல்யூஷனுமே நம்ம சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். அதாவது அந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம அந்த ஸ்டடி பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த சொல்யூஷன் நம்ம சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். நெக்ஸ்ட் சரௌண்டிங், எவ்ரிதிங் அவுட் சைட் த சிஸ்டம். இப்போ அவுட் சைட் சிஸ்டம் சொன்னால் அது என்ன வேணா இருக்கலாம். டேபிளாக இருக்கலாம், சேராக இருக்கலாம், ஃப்ளோராக இருக்கலாம், இல்லை இந்த அட்மாஸ்பியரிக் ஏராக இருக்கலாம். ஸோ அது எனிதிங் அந்த சிஸ்டம்க்கு அவுட் சைடில் இருக்குது எல்லாமே நம்ம சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பவுண்ட்ரி. பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லைன் ஆர் சர்ஃபேஸ் தட் செப்பரேட்ஸ் த சிஸ்டம் ஃப்ரம் இட்ஸ் சரௌண்டிங். ஸோ இட் மே பி ஃபிக்ஸ்ட் ஆர் மூவபிள். இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி லைனாக இருக்கலாம், இல்லை ஒரு ரியல் லைனாகவும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் இன் வாட்டர் பாட்டில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வாட்டர் இன் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுதான் ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னாக்கா, ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வால் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒரு வால் லைக் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட பவுண்ட்ரி. ஸோ இங்கே இருக்கிறது தான் நம்மளுடைய சரௌண்டிங். ஸோ இந்த வால் தான் நம்மளுடைய பவுண்ட்ரி. இட் இஸ் அ லைன் ஆர் சர்ஃபேஸ் தட் செப்பரேட்ஸ் த சிஸ்டம். இது உள்ளே இருக்கிறது இந்த வாட்டர் நம்மளோட சிஸ்டம். இது இந்த அவுட் சைடில் இருக்கிறது நம்மளோட சரௌண்டிங். இந்த சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய பவுண்ட்ரி. It is a closed to surface around the system through which energy and mass may enter or leave the system. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ் ஆர் எனர்ஜி என்டர் ஆகலாம் ஆர் லீவ் ஆகலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீக்கர் வால், ஃப்ளாஸ்க் வால், இதுதான் பவுண்ட்ரிக்கான எக்ஸாம்பிள்ஸ். யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஆல் டுகெதர், அதாவது சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் நம்மளோட யூனிவர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ளஸ் டீ கப் ப்ளஸ் டேபிள். மில்க் நம்மளோட சிஸ்டம், அந்த கப் வால் அப்படின்றது நம்மளோட பவுண்ட்ரி, டேபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரௌண்டிங். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு யூனிவர்ஸ். Mathematically, the boundary has zero thickness. It can neither contain any mass nor occupy any volume in space. இப்போ அந்த பவுண்டரி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே சிஸ்டம் இருக்குது, இது அவுட் சைடில் இருக்குது சரௌண்டிங், இதுதான் என்னோட பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ திக்னஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஜீரோ திக்னஸ் இருக்கிறதுனால அது நம்ம சிஸ்டமை ஸ்டடி பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு கொடுக்காது. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இட் ஹேஸ் ஜீரோ திக்னஸ். ஸோ இதனால it can neither contain any mass nor occupy any space in any volume in space. Types of system. There are 3 types of system. இதை நம்ம 3 types classify பண்ணுறாங்க. எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் mass and energy. இதை வச்சு தான் அதை 3 types classify பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா a system that can exchange both மேட்டர் அண்ட் எனர்ஜி வித் இட்ஸ் சரௌண்டிங். அதோட மேட்டர் அண்ட் எனர்ஜினா அங்கே ஹீட் எனர்ஜி சொல்கிறாங்க. ஸோ போத் மேட்டர்னா அது வால்யூம் சொல்லலாம். மேட்டரையும் எனர்ஜியும் ரெண்டுத்தையுமே அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிச்சின்னு சொன்னால் அது ஓப்பன் சிஸ்டம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய்லிங் வாட்டர் என்ன ஓப்பன் வெசில். இப்போ வாட்டர் நம்ம வச்சுருக்கோம், நல்லா சூடான தண்ணி இருக்குது, அது அப்படியே ஓப்பனில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், நமக்கு டைம் ஆக அந்த ஹீட்டெல்லாம் வெளியே போயிடும், ஹீட் வெளியே போயிடும். நம்ம அப்படியே வச்சுருந்தாக்கா வாட்டர் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டு சரௌண்டிங். ஸோ எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகி போயிடும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகி போகிறதுனால நமக்கு என்ன ஆகும், போத் மேட்டர் அண்டு எனர்ஜி பார்த்தீங்கன்னா அது அளவு கம்மியாயிரும்.
நெக்ஸ்ட் க்ளோஸ் சிஸ்டம், a system that can exchange எனர்ஜி ஒன்லி பட் நாட் மேட்டர் வித் இட் சரௌண்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர்னா க்ளோஸ்டு வாட்டர் பாட்டில். இப்போ வந்து வாட்டர் வந்துட்டு நம்ம ஒரு க்ளோஸ்டு வெசல்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஒரு வெசல் இருக்குது, இங்கே வந்து நான் ஒரு ஹாட் வாட்டரை வந்துட்டு நான் வைக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நான் ஓப்பன்லேயே வச்சுட்டேன். இந்த கேஸில் நான் வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கும்பொழுது என்ன ஆகும், நமக்கு வந்து ஹீட் வேணால் ஓவர் த டைம் எவாப்ரேட் ஹீட் வேணால் போகலாம். ஆனால் இது உள்ளே இருக்க வால்யூம் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். அதாவது மேட்டர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஒன்லி ஹீட் எனர்ஜி மட்டும் வெளியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி போயிடும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இட் கேன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஒன்லி நாட் மேட்டர். எக்ஸாம்பிள் வாட்டர் இன் closed bottle and idle thermoflask. Next, isolated system, a system that cannot exchange neither matter nor energy with its surrounding. இங்கே வந்துட்டு எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. இது வந்து யூஸ்வலி தெர்மலி ஐசோலேட்டட் சிஸ்டம், தெர்மல் ஐசோலேட்டட் அந்த செட்டப்பில் தான் இதெல்லாம் ஐசோலேட்டட் சிஸ்டம்லாம் நம்ம பண்ண முடியும். இப்போ இதுக்கு வந்து இதான் வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்குது. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ ஓப்பன் சிஸ்டம்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி கேன் எக்ஸ்சேஞ்ச் வித் இட் சரௌண்டிங். ஸோ மேட்டர்னா நம்ம டிஎம் அப்படின்னு சொல்லுவோம், எனர்ஜி வந்து டிஇ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இது மூணுத்துக்கு வேரி ஆகும். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. மேட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம்க்கு ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதால இது வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இப்போ க்ளோஸ் சிஸ்டம் சொல்கிறதுனால க்ளோஸ் சிஸ்டம்க்கு என்ன வரும்னா, ஒன்லி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ், எனர்ஜி நமக்கு ஆகாது. அதனால நமக்கு டிஎம் ஈக்குவல்ஸ் டு 0, டிஇ நாட் ஈக்குவல்ஸ் டு 0. இங்கே க்ளோஸ் சிஸ்டம்க்கு நீதர் மேட்டர் நார் எனர்ஜி, இது ரெண்டுமே நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு டிஎம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு 0, டிஇ ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, இதுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் சிஸ்டம். இப்போ இதுதான் ஒரு வெசல் வச்சுக்கோங்களேன். இந்த வெசலில் வந்துட்டு நம்ம ஒரு 500 ml ஆஃப் வாட்டர் வச்சுருக்கேன் நான். ஸோ வைக்கும்பொழுது அது என்ன ஆகும், கொஞ்ச நேரம் ஆக ஹீட்டும் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே ஹீட்டும் போயிடும், நமக்கு அதுக்குள்ளே இருக்க வால்யூமும் எவாப்ரேட் ஆகி கம்மியாயிரும். ஸோ இப்போது கம்மி ஆகும்பொழுது என்ன ஆகும், 500 ml இருக்கும்போது நான் அப்படி வெளியவே வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன ஆகும், 300 ml மாறியிருக்கும். ஸோ அப்போ 200 ml நமக்கு வெளியே போயிடுச்சு. அதனால தான் நம்ம இங்கே நாட் ஈக்குவல்ஸ் டு 0 சொல்கிறோம். டிஎம் வந்து அதாவது மேட்டர் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 200 ml வெளியே போயிடுச்சு இல்லையா, அதனால் நம்ம நாட் ஈக்குவல் டு 0 சொல்கிறோம். ஹீட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் 100 டிகிரி செல்சியஸில் வச்சுருப்பேன் கொதிக்க. அது என்ன ஆகும், ஒவ்வொரு டைம் வந்துட்டு அந்த டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். அதனால வந்துட்டு அது வந்து சேம் அளவில் இருக்காது. அது வந்து சம் டெம்பரேச்சர் வெளியே போயிருக்கிறதால இப்போ வந்து ஃபஸ்ட்டு 100ல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து அது என்னவா இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஸோ இப்போ 60 அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன், டிஇ வந்துட்டு 40 அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அதான் நாட் ஈக்குவல்ஸ் டு 0. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேட்டர் பார்த்தீங்கன்னா மாஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேட்டர். ஸோ அதனால் வந்துட்டு நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேட்டர்ன்றதால இங்கே வந்து ஈக்குவல் டு 0 வந்துடும். அதாவது நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அது அதே அளவு தான் இருக்கும். இங்கே 500 ml, இங்கே நான் 500 ml வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 hour கழிச்சும் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு 500 ml அதே தான் இருக்கும். ஸோ எனக்கு நோ சேஞ்சஸ், அதனால் நான் ஈக்குவல் டு 0 போட்டுறேன். ஆனால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். 1/2 hour கழிச்சு பார்க்கும்போது அந்த 100 டிகிரி செல்சியஸில் இருக்காது, அது வந்து குறைஞ்சிருக்கும். அதனால நான் இங்கே நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு நாட் எக்ஸ்சேஞ்சுன்றதால ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் டு 0. அது அப்படியே தான் இருக்கும். நம்ம 1 hour கழிச்சு பார்த்தாலும் சரி, 2 hour கழிச்சு பார்த்தாலும் சரி, நமக்கு இனிஷியல் எவ்வளோ வந்துச்சோ அதே தான் இருக்கும். அதனால நம்ம ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சிஸ்டம். எனி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் கால்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஒரு சிஸ்டமுக்கு வந்து இந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஃபெமிலியர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், மாஸ், இதெல்லாம் வந்து நமக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம். இப்போ பாய்லிங் பாயிண்ட், விஸ்காசிட்டி, ஹீட் கெப்பாசிட்டி, என்ட்ரோபி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி, நம்பர் ஆஃப் மோல்ஸ், இன்டர் எனர்ஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி whose வேல்யூன்னு சொல்லலாம், மேக்னிடியூட்னு சொல்லலாம். whose values depend on the size or
மாஸ் ஆஃப் த சிஸ்டம். அதாவது அந்த ஒரு சிஸ்டமோடைய அளவு சைஸ் ஆர் மாஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, ஹீட் கெப்பாசிட்டி, ஃப்ரீ எனர்ஜி, மாஸ், இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் per unit mass are called specific properties. Example specific volume and specific total energy. அதாவது எப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் per unit volume. இப்போ வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் எடுத்துப்போமே. இப்போ வந்து வால்யூம் V இருக்கு. இப்போ விக்கு நம்ம அது எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியாக நம்ம இது பண்ணுவோம்னு சொன்னாக்கா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா V by M இப்படி போட்டோம்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆகிடும். இப்போ வெறும் V இருந்துச்சுன்னா அது நார்மல் வால்யூம். இப்போ V by M போட்டோம்னா அது ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆகிடும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பர் யூனிட் மாஸ் இங்கே பை M போட்டோம்னாலே அது வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி whose value independent of mass or size of the system. இங்கே வந்து இன்டென்சிவ் இன் இருக்கா, இங்கே இண்டிபெண்ட் இன் இருக்குது. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இன் நம்மளோட மெமரி ட்ரிக். இப்போ வந்து இந்த இன் இருக்கிறதால இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், டென்சிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், மோல் ஃப்ராக்ஷன், மொலாலிட்டி, மொலாரிட்டி, மோலார் மாஸ், மோலார் வால்யூம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸாம்பிள். இப்போ எப்படி சொன்னேன்னா, இப்போ நம்ம அதே ஒரு பாய்லிங் வாட்டர் வச்சுக்கலாம். அது நல்லா 100 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு நல்லா பாயில் ஆகியிருக்கு. இப்போ அது வந்து நான் வந்து இப்போ நான் வேறு ஒரு கப்பில் வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கப்பில் வந்துட்டு நான் வந்து ஒரு 500 ml போர் பண்ணுறேன், இன்னொரு கப்பில் வந்துட்டு நான் ஒரு 300 ml போர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா 100 டிகிரி செல்சியஸ் நான் ஊற்றும் பொழுது எனக்கு ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் 500 போட்டாலும் எனக்கு அதே 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும், 300 போட்டாலும் நமக்கு அதே 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். தெர்மோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஈக்லிபிரியம்னா என்ன? ஈக்லிபிரியம்னா பேலன்சிங். இப்போ வந்துட்டு என்னோட இது வந்து ஏ அண்ட் பி வந்து நம்மளுடைய ரியாக்டன்ட் அப்படின்னு சொன்னால் சி அண்ட் டி நம்மளோட ப்ராடக்ட். இப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகி இருக்கும். பேலன்ஸ் ஆகி இருக்கிறதா நம்மளோட ஈக்லிபிரியம் ஸ்டேட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்னென்னா அந்த இடத்துல நம்மளோட டெம்பரேச்சர் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னா அந்த இடத்துல ப்ரெஷர் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். கெமிக்கல் ஈக்லிபிரியம் சொல்லுவாங்க. கெமிக்கல் ஈக்லிபிரியம்ன்றது அந்த இடத்துல நமக்கு கெமிக்கல் காம்போசிஷன் வந்துட்டு சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியம் நடக்கும். ஈக்லிபிரியம்னா என்ன? பேலன்சிங் ஆகுது. அந்த இடத்துல வந்து அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஒரே ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஈக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தெர்மல் ஈக்லிபிரியமில் நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமில் நமக்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ஒரே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். குவாசி ஈக்லிபிரியம் ப்ராசஸ் அப்படின்னா இதோட டெஃபினேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா, குவாசினா இது வந்துட்டு ஒரு இந்த குவாசி ஈக்லிபிரியம் ப்ராசஸ்னால அந்த பேலன்சிங் வந்து கொஞ்ச நேரம் அந்த டியூரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இது வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகுதுன்னு சொன்னால் குவாசி ஈக்லிபிரியம் ப்ராசஸில் 1 மினிட்டுக்கு நமக்கு அந்த ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குவைட் லார்ஜ். அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. 7 ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் கேரிட் அவுட் வித் சேஞ்ச் இன் த ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து அனதர் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படி போகும்பொழுது அங்கே என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறது பேர் தான் இந்த ப்ராசஸ். இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போ ஐஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆகி நமக்கு வாட்டராக கிடைக்கும். இப்போ நம்ம அதே ஹீட் பண்ணோன்னா நமக்கு வாட்டர் வேப்பராக ஆகிடும், இல்லை கேஸஸ் ஃபார்ம்லாம் போயிடும். ஸோ அப்படி போகும்போது இது ஒரு ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும் பொழுது இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அது எப்படிலாம் அது ஆகுது அப்படின்னு நமக்கு சொல்கிறது தான் வந்துட்டு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே 7 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ரிவர்சிபிள், இரிவர்சிபிள், ஐசோதர்மல், ஐசோபாரிக், ஐசோகாரிக், அடியாபேட்டிக் அண்ட் சைக்ளிக் ப்ராசஸ். இந்த 7 டைப்ஸுமே இப்போ நம்ம பார்க்கலாம்.
Reversible process. The process in which the system and the surrounding can be restored or goes back to initial state from the final state without reducing any changes in a thermodynamic property. Work done during reversible process will be always maximum. அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அகெயின் வந்து ஃபைனல் ஸ்டேட்லேருந்து நமக்கு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வருது இல்லையா, கோஸ் பேக் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்சிமலி ஸ்மால், இது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் இந்த ப்ராசஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் சரௌண்டிங்கும் இந்த இடத்துல ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். இந்த பாயிண்ட் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்லோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ கேஸ் ஆர் மெல்டிங் ஆஃப் ஐஸ், எலக்ட்ரோலைசிஸ். இதுதான் நம்மளோட ரிவர்சல் ப்ராசஸோட எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் irreversible process. The system and surrounding cannot be restored to initial state from the final state. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப ஃபைனல் ஸ்டேட்டில் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது, பிரிங் பேக் பண்ண முடியாது. அதுதான் irreversible process. இப்போ வந்து all the processes occurring in nature are irreversible processes. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து வாட்டர் வந்து மவுண்டெயின்லேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீர்வீழ்ச்சி வருதுங்களா, மேலேருந்து ஃபால் ஆகும் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா irreversible process. மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகாது இல்லையா. ஸோ அது வந்து irreversible process. டியூரிங் த ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமும் சரௌண்டிங்கும் நாட் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட் இன் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஆனால் நமக்கு ரிவர்சபிளில் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் வந்து ஈக்லிபிரியம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இர்ரிவர்சிபிளில் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஈக்லிபிரியமில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிரைவிங் ஃபோர்ஸ் லார்ஜர் தென் த அப்போசிங் ஃபோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து லார்ஜராக இருக்கிறதால அது வந்து நமக்கு திரும்ப வந்து பிரிங் பேக் கோஸ் பேக் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் டன் இஸ் மினிமம் ஹியர், லெஸ் தேன் த ரிவர்சல் ப்ராசஸ். நம்ம ரிவர்சல் ப்ராசஸில் மேக்ஸிமம், பட் irreversible ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் டன் வந்து மினிமம் தான். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் அ ஃபியூல், நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இன்வால்விங் gases, open system process. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் irreversible processes. நெக்ஸ்ட் adiabatic process. The process in which no heat can flow in and out of a system. இதுதான் நம்மளோட கீவேர்டு. நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன் அண்ட் அவுட். ஒரு சிஸ்டமில் வந்துட்டு ஹீட் வந்து உள்ளேயும் வராது வெளியவும் போகாது. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி தெர்மலி இன்சுலேட்டிங் தி சிஸ்டம், அதாவது தெர்மோஸ்டாட் அதில் தான் நடக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இந்த ப்ராசஸை நமக்கு பண்ணுவாங்க. ஏன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ கேசஸ் சொல்லியிருப்பாங்க, கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ரெஷன்னா என்னது, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம adiabatic ப்ராசஸோட இது நார்மல் செட்டப், இது இனிஷியல் செட்டப், இந்த மாதிரி இருக்குது. இது வந்து உள்ளுக்குள்ள சிஸ்டம் இருக்குது, கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய கண்டெய்னர். இது வந்து நம்மளோட பிஸ்டன், மூவபிள் பிஸ்டன். இது வந்து நம்ம மேலே இழுத்துக்கலாம், உள்ள புஷ் பண்ணலாம், புல் அவுட் பண்ணலாம், இல்லை புஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய நார்மல் ஸ்டேட்டில் இனிஷியலாக இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ரெஷன், அதாவது உள்ளுக்குள்ளே நம்ம அழுத்த போகிறோம். இந்த பிஸ்டனை வச்சு, இது மூவபிள் பிஸ்டன் இல்லையா, ஸோ இது உள்ளுக்குள்ளே வச்சு நான் இப்போ அழுத்துறேன். இந்த அழுத்தும் போது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே கேஸ் மாலிகுல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், அப்படியே ஃபுல்லாக கம்ப்ரெஸ் ஆகி அது உள்ளுக்குள்ளே வந்து இந்த வால்யூம் வந்துட்டு அப்படியே இருக்கமாக ஆகுறதால நமக்கு என்ன ஆகும், அந்த கேஸ் மாலிகுல்ஸ் கிட்ட போகிறதுனால அதோட வால்யூம் வந்து கம்மியாகும், ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் இல்லையா, அதனால் என்ன ஆகும், நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர்ன்றது என்னது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தானே. ஸோ ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ நமக்கு இன்டர்னல் எனர்ஜியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் இந்த கம்ப்ரெஷன் மூலியமாக நம்ம இதுதான் ஃபைனலைஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட். நம்ம கேட்பாங்க ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் த சிஸ்டம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் கம்ப்ரெஷன் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அது எக்ஸாம்பிள் கேஸ் கம்ப்ரஸ்டு குயிக்லி இன் அ சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், பை த சிஸ்டம், ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளோட சிஸ்டம் இல்லையா? ஸோ சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு இந்த பிஸ்டன் மூலியமாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த சிஸ்டம்க்கு மேலே நடக்குது ஆன், அதனால நம்ம கம்ப்ரெஷன் நடக்குது. இங்கே எக்ஸ்பான்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள சிஸ்டமே பார்த்தீங்கன்னா பை த சிஸ்டம், இந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியே வரும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஸ்டன் வந்துட்டு அப்படியே வெளியே வரும், புல் அவுட் ஆகி வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது நமக்கு என்ன ஆகும், நல்லா கேஸ் நல்லா ஃப்ரீயாக நல்லா மூவ் ஆகும். ஸோ நமக்கு வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ப்ரெஷர் அதில் இருக்காமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு டெம்பரேச்சருமே கம்மியாயிரும். டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சுன்னு சொன்னால் அது ஹீட் எனர்ஜி சொன்னோம் இல்லையா? ஸோ டெம்பரேச்சர் கம்மியாகிறதுனால இன்டர்னல் எனர்ஜி நமக்கு கம்மியாயிரும். ஸோ இந்த ஸ்டடினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், டெம்பரேச்சர் அண்டு இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுமே நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வால்யூமை வச்சு ரிலேட் பண்ணணும். வால்யூம் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதால ப்ரெஷரும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக அந்த மாலிகுல்ஸ்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குமா? ஸோ மூவ் ஆகிறதால ப்ரெஷர் கம்மியாகும். ப்ரெஷர் கம்மியாகிறதுனால நம்மளோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிறதால நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். இது அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோனா சேம், தெர்மல்னா ஹீட். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த ப்ராசஸ். அதாவது ஒரு சிஸ்டம் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல அந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஒரு ஸ்டேட்லேருந்து ஸ்டேட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த டெம்பரேச்சரை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிட்டே போனாக்கா அதுதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இந்த டெம்பரேச்சர் எப்படி ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம லெபார்ட்டரியில் பண்ணுவோம், நம்ம அந்த தெர்மோஸ்டாட் வச்சுலாம் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி டப் இருக்கும், டப்பில் வந்து வாட்டர் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஒரு ப்ரௌன் பாட்டில் ஒன்று வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரௌன் பாட்டிலுக்குள்ளே நம்மளோட சொல்யூஷன் இருக்கும். இந்த மாதிரி சொல்யூஷன் வச்சு நம்ம தெர்மோஸ்டாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதா சிஸ்டம். ஸோ இதுதான் உள்ளுக்குள்ள இருக்க சிஸ்டம். இந்த பாட்டில் தான் நம்மளுடைய பவுண்ட்ரி. இந்த வெளியே இருக்க நம்மளோட வாட்டர், இந்த வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரௌண்டிங். இப்போது இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமும் இந்த சிஸ்டமோடைய டெம்பரேச்சரும் இந்த சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரும் சேமாக மெயின்டைன். அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இதுக்குள்ள ஹீட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே வந்து இந்த ரியாக்ஷன் ஃபுல்லாமே நமக்கு ஒரே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃபன் ப்ரிஃபர் இன் தெர்மோஸ்டாட். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ΔT = 0 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் இங்கே வந்து ஐசோதெர்மலில் நம்ம ஹீட் டெம்பரேச்சர் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஐசோபாரிக் பார்த்தீங்கன்னா எதுக்கானதுன்னா ப்ரெஷருக்கானது. இப்போ ப்ரெஷருக்கான யூனிட் என்ன, பான் அப்படி சொல்லுமா? ஸோ ப்ரெஷர் கனெக்ட் பாண்ட். இப்போ வந்து ப்ரெஷர் இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் டியூரிங் சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் வந்து dP = 0. நெக்ஸ்ட் ஐசோகாரிக் ப்ராசஸ். ஐசோகாரிக் ப்ராசஸில் நமக்கு வால்யூம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், அதாவது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் போகிற வரைக்கும் அந்த இடத்துல வால்யூம் சேமாகவே இருக்குது அப்படின்ற போது நம்ம அந்த ஐசோகாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எக்ஸ்பிரஷன் dV = 0. எக்ஸாம்பிள் கம்பஷன் ஆஃப் அ ஃபியூல் இன் அ பாம் கேலரிமீட்டர். இதுதான் என்னோட ஐசோகாரிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் சைக்கிளிக் ப்ராசஸ். சைக்கிள் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இப்போ வந்துட்டு இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து அது ஒரு அடுத்த ஸ்டேட் போகும், இன்டர்மீடியட் ஆகும், அடுத்த ஃபைனல் ஸ்டேட் போகும், அப்புறமா அகெயின் ஃபைனல் ஸ்டேட்ல இருந்து நமக்கு திரும்ப இனிஷியல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து விடுறது தான் நமக்கு சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். ஓகே, ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் அ thermodynamic property which has a value does not depend on the path by which the particular state is reached. ஸோ இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். இப்போ வந்து ஒரு ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஸ் டு வாட்டர், ஐஸ்லேருந்து நமக்கு வாட்டர் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம்லேருந்து இந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்முக்கு நமக்கு போகுது. ஸோ சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுது. ஸோ இதுதான் நம்மளுடைய
ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ அதை மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வீட்டிலேருந்து நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெறும் நம்ம வந்து ஹோம் அண்ட் காலேஜ் இதை மட்டுமே மென்ஷன் பண்ணி இது மட்டுமே ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டேட் ஃபங்க்ஷன். அந்த நடுவில் நடக்கிறது இதை பற்றி எதுவுமே மைண்ட் பண்ணிக்காமல் வெறும் அந்த ஹோம் அண்ட் காலேஜ், ஒர்க் பிளேஸ், சம்திங், அந்த ஹோம் அண்ட் அந்த இனிஷியல் பிளேஸ் அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் இது மட்டும் சொன்னாக்கா இதை பற்றி பேசினா அது ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்குது, இப்போ ஐஸாக இருக்கும் பொழுது அது என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அந்த ஐஸ், அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி அண்ட் என்ட்ரோபி. இங்கே இந்த சிம்பிள் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கண்டிஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி இது சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் initial and final state, not the entire path. Next, path function. It is a thermodynamic property of a system whose value depends on path by which the system travels from initial state to final state. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் முன்னாடி. இப்போ வந்து நம்ம வீட்டில இருந்து ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹோம்லேருந்து நம்ம காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெறும் அந்த ஹோம் அண்ட் நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை பற்றி பேசினா, இப்போ என்னோட வீடு வந்து இங்கே இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்குது, என்னோட காலேஜ் இந்த ஏரியாவில் இருக்குது, அதை பற்றி மட்டும் பேசுறது நமக்கு சிஸ்டம். இதே நான் வீட்டிலேருந்து நான் எப்படி மோடில் போகலாம், ஒன்று நான் பஸ்ஸில் போகலாம், இல்லை என்னோட ஓன் வெஹிக்கலில் போகலாம், இல்லை நான் எப்படி நடந்து போகலாம், இந்த மாதிரி நிறைய பாத் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இந்த பாத்தை பற்றியும் நான் இங்கேருந்து இப்படி வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படி சொன்னோம்னா அது வந்து பாத் ஃபங்க்ஷனில் வரும். ஸோ அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, ஹீட்டு அண்ட் ஃப்ரிக்ஷன். மோஸ்ட்லி எல்லா புக்ஸ்லையும் ஒர்க் அண்ட் ஹீட் கம்பல்சரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அடிஷனல் என்ன தெரிஞ்சுக்கணும், ஃப்ரிக்ஷனும் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரிக்ஷனும் கம்ஸ் அண்டர் பாத் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ டாபிக்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சில எம்சிக்யூஸ் பார்க்கலாம். விச் இஸ் நாட் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று பார்த்துட்டு வரலாம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், இன்டென்சிவ் இன். ஸோ அப்போ இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் ஆன் சைஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இஸ் எக்ஸ்டென்சிவ், வால்யூம் இஸ் எக்ஸ்டென்சிவ். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்போ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கும். இப்போ நம்ம இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த லிஸ்ட்டும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெருசு. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மெமரி ட்ரிக் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன தங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான். சிட்டி ஜிஹெச்சில் சன் மியூசிக் சேனல் இருக்கு இல்லையா, சன் மியூசிக் போட்டாங்க. வால்யூம் கம்மியாக வச்சு. ஸோ இது வந்து உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போவோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போகும்போது எனி சேனல் போட்டு விட்டுட்டு அந்த வால்யூம் கம்மியாக அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம எங்கே க்ளூவேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்றது எதை குறிக்கும்னா ஹீட் கெப்பாசிட்டி. Gibbs free energy, H enthalpy, S entropy, U internal energy, N number of moles, M mass and V volume. ஸோ மொத்தம் இங்கே 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ 8 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சென்டென்ஸ்குள்ளே அடங்கிடும். ஸோ இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது இல்லாதது எல்லாமே நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த 8 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம்ன்றது நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போது டென்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அதனால நமக்கு சி ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட். நெக்ஸ்ட், which property is independent of path and depend only on state. ஸோ இதுதான் என்ன பாத் ஃபங்க்ஷன், ஸ்டேட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம இது ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போ நமக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒர்க்கு, ஹீட்டு, ஃப்ரிக்ஷன், இது மூணுமே நமக்கு பாத் ஃபங்க்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி தான் நமக்கு ஆப்வியஸாக ஆன்சர் ஆயிருக்கும். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் நமக்கு இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட், which one of the following statement are correct. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணோம். இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் சேஞ்ச் இஸ் சேம் ஃபார் ஆல் பாத். இப்போ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் சேஞ்சஸ்
சேம் ஃபார் ஆல் பாத். இது நம்ம எப்படி படிக்கலாம்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் சேஞ்ச் இஸ் சேம். இது வந்து ஃபார் ஆல் பாத். இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட இனிஷியல் ஸ்டேட், இப்போ வந்து நான் ஒரு வாட்டர் வச்சுருக்கேன். அந்த வாட்டர் வந்து நான் ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட இனிஷியலாக நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நான் ஹீட் பண்ணி எவ்வளோ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபைனல் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ்க்கு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ இது என்னோட இனிஷியல், இது என்னோட இனிஷியல், இது என்னோட ஃபைனல் ஸ்டேட்டு. இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஒன்று ஸ்லோ ஹீட்டிங் பண்ணலாம், ரொம்ப ஸ்லோவாக ஹீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் ஹீட்டிங் பண்ணலாம். ஸோ 2 பாத் எனக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லோ ஹீட்டிங், ஃபாஸ்ட் ஹீட்டிங். ஸோ 2 பாத் இருக்குது. நான் ஸ்லோவாக ஹீட் பண்ணாலும் எனக்கு 30 டிகிரி செல்சியஸ் தான், 50 டிகிரி செல்சியஸ் தான் ஆகும். ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் எனக்கு இதுதாகும். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆகுது, 30 டிகிரி செல்சியஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் எந்த பாத்தில் போனாலும் எனக்கு இதுதான் ஆக போகுதுன்ற போது எனக்கு வந்து அதுதான் அந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் சேம் ஃபார் ஆல் பாத். ஸோ எனக்கு சேமாக தான் நடக்குது. அந்த 30 டிகிரி செல்சியஸ்ன்றது ரெண்டுத்துலேயுமே சேம் தான். நமக்கு ஒன்லி டைம் தான் டிஃபர் ஆகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த நடக்க போகிற சேஞ்சஸ் என்னவோ சேம் தான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பாத் ஃபங்க்ஷன் சேஞ்ச் வேரிஸ் வித் பாத். இது நமக்கே தெரியும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி காலேஜ், ஹோம் டு காலேஜ், இப்போ நான் வேறு ரூட்டில் போகிறேன் அப்படின்ற போது இந்த பாத் நம்ம சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த ஃபங்க்ஷனும் வந்து பாத் ஃபங்க்ஷனும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் ஒர்க் வந்து நம்ம பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு இங்கே ராங். நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்ட்ரோபி ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு A. 1, 2 and 4 ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ், நம்ம அடியாபேட்டிக் ப்ராசஸ் நம்ம என்ன பாயிண்ட் சொல்லுவோம், நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஹீட் வந்துட்டு Q சொல்லுவோமா. ஸோ அப்போ Q இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் நம்மளோட இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் இஃப் del U it means the del U increases. del Uனா என்னது, சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜி. இன்க்ரீசஸ் இட் மீன்ஸ் இன்டர் எனர்ஜி இன்க்ரீசஸ். இப்போ வந்து ஒரு இதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு விசிலில் வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம், நல்லா சுட இருக்குது. நல்லா சுட இருக்கும் போது அது ஹீட் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும் போது ஹீட் எனர்ஜியும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், இன்டர் எனர்ஜி எடுத்துக்கலாமா. ஸோ இன்டர் எனர்ஜியும் அதிகமாக இருக்குன்ற போது அந்த இடத்துல நாகும் எனர்ஜி கெயின் தான் இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ நான் ஹீட் பண்ணும்பொழுது அது ஹீட் எனர்ஜி, அது எனர்ஜி அட்டைன் பண்ணி அது சூடாகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல எனர்ஜி கெயின் தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எனர்ஜி கெயின்டு. ஸோ நம்ம கொஷின்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கான செஷன் ஓவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இன்டர் எனர்ஜி, என்தால்பி, ஹீட் கெப்பாசிட்டி, ஹேஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சமேஷன். ஸோ இந்த டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஷன் பண்ணுவோம். தேங்க்யூ.